வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி துவரம்பருப்பை வச்சு வடகறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு துவரம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கிறோம் பாருங்கள். கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, வெங்காயம் இதை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதோடு சேர்த்து அதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு, சின்ன சின்ன வடையாக போட்டு எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிடணும், குழைவு ஆகுது ஓரளவுக்கு வதக்கணும், தண்ணி விடாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் தூள் இதையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கணும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ வடையை பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த வடையெல்லாம் இந்த தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இது சிம்பிளாக வடகறி செய்யலாம். சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். சில பேர் ஸ்பைசி இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணிக்கு போடுற அந்த எல்லாமே பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே போடுவாங்க. அது ரொம்ப திகட்டிடும். அதனால் இது சிம்பிளாக அப்படி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், திகட்டவும் செய்யாது. இது சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.